இன்னைக்கு காலையில் திருவண்ணாமலை மாவட்டம் புலிவாய் அப்புறம் தென்னாங்கூர் இந்த 2 கிராமத்தில் கொற்றையில் அடைக்கப்பட்டிருந்த ஆடு தெருநாய்களால் கடித்து குதறப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பாக அந்த ஆட்டோட உரிமையாளர்கிட்ட விசாரிக்கும் போது அவங்க வளர்த்த 28 ஆடுகள் அந்த தெருநாய்களால் கடித்து கொல்லப்பட்டிருக்குன்னு அவங்க கவலையோட சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்தது யாரோட தப்பு? கவர்மெண்ட் தப்பா, இல்லை அந்த ஊர் மக்கள் தப்பா, இல்லை அந்த கார்பரேஷனோட தப்பா? என்ன கேட்டால் சென்னையில் இப்போ கூட ஒரு அம்மா தெருநாய்க்கு சாப்பாடு வைக்க போயிருப்பாங்க. அப்போ அந்த வழியாக இருந்த போலீஸ் வீடியோ எடுத்து ஏதோ வித்த கட்டியிருப்பாரு, அந்த அம்மாவை ஹராஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு ஏதோ டைலாக்லாம் பேசிட்டு, அதாவது ஒரு தெருநாய்க்கு சாப்பாடு வைக்கும்போது தட்டி கேட்குற போலீஸ் அதே தெருநாய்க்களால 28 ஆடு கொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றி கேட்கறதுக்கு எந்த போலீஸும் வரல, எந்த கார்பரேஷன் வரல, எந்த ப்ளூ கிராஸ்லேருந்தும் வரல. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற எவனாச்சும் ஒரு நாயை கல்லால் அடிச்சு அதை பக்கத்தில் இருக்கிற எவனாச்சும் ஃபோன் அடிச்சு ப்ளூ கிராஸில் போட்டு கொடுத்தா உடனே அந்த ப்ளூ கிராஸ் உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா, நாங்கள் அதை பழுது பார்க்க வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு அவங்க கடமையை செய்ய கரெக்டாக வந்துருவாங்க. அன்னைக்கு தான் அவங்களோட வேலையை சரியாகவும் பார்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது ஒருத்தனை வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்னா திறந்து அவங்க அப்போட்டு முதல் போயிரும்ல. இன்னைக்கு 28 ஆடுங்கிறது 28 பிள்ளைக்கு சமம். அதாவது அந்த அம்மாவை பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. அவங்க அந்த ஆட்டை எத்தனை நாளாக அவங்க கூடவே இருந்து வளர்த்து கண்ணும் கருத்துமாக பார்த்துருந்துருப்பாங்க. கேவலம் இந்த கவர்மெண்டோட அலட்சியம், அந்த கார்பரேஷனோட அலட்சியம் இதுங்களால் அந்த அம்மா ஆசையாக வளர்த்த 28 ஆடுகளை பறி கொடுத்து இன்னைக்கு பரிதாபமான நிலையில் இருந்துட்டு இருக்காங்க.